திருக்குறள் அதிகாரம் 51 தெரிந்து தெளிதல். அதிகாரம் 51 51 தெரிந்து தெளிதல். குறள் எண் 510. தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். இடும்பைனா துன்பம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பத்துக்கே துன்பம் தருவாங்க. ஐயுறுதல்னா சந்தேகப்படுதல். ஒருவனை ஆராயாது தெளிதலும், நல்லா விசாரிக்காமல் ஃப்ரெண்டாக்கிக்கிறது. ஆராய்ந்து தெளிந்தவனிடம் ஐயப்படுதலும், நல்ல ஃப்ரெண்டாக இருக்கவன்ட்டு சந்தேகப்படுறது ஆகிய இரண்டும் அரசனுக்கு நீங்காத துன்பத்தை கொடுக்கும். ராஜாவுக்கு கொடுக்குன்றாங்க. ஒருத்தரும் இந்நாட்டு மன்னர் தான் எல்லாருமே. யாரையுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணாமல் நட்பாக்கக்கூடாது. நட்பான பிறகு சந்தேகப்படக்கூடாது. ஒருவனை ஆராயாது தெளிதலும் ஆராய்ந்து தெளிந்தவனிடம் ஐயப்படுதலும் ஆகிய இரண்டும் அரசனுக்கு நீங்காத துன்பத்தை கொடுக்கும். தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். 51வது அதிகாரம் முடிந்துவிட்டது. 52 தெரிந்து விளையாடல். அதிகாரம் 52 52 தெரிந்து விளையாடல். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். நன்மை தீமைகளை ஆராய்ந்தறிந்து நன்மையையே செய்யும் இயல்புடையவனை செயலுக்கு உரியவனாக அமர்த்த வேண்டும். நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறிதல், எக்ஸாமினிங் குட் அண்ட் பேட். நன்மையே செய்யும் இயல்புடையவனை, நல்லது செய்கிறவனை செயலுக்கு உரியவனாக அமர்த்த வேண்டும். செயலுக்கு உரியவனா வேலை செய்கிறவனை ஆக்கணும். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். ஒரு அற்புதமான திருக்குறள். எப்படி தெரிந்து விளையாடல்னா, வினைனா செயல், எப்படி தெரிந்து செய்யணுங்கிறத அருமையாக சொல்லியிருக்கார். 511வது குறள் பார்த்தோம். மேற்கொண்டு பார்ப்போம்.